Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஒரு குட்டி கார்டன் அப்டேட் தான். ஒரு 2 months முன்னாடி தான் நான் இந்த லாங் பீன்ஸோட சீட் வந்து போட்டிருந்தேன். அழகா ஒரு 2-3 செடி வந்து ஹெல்த்தியாக வந்துச்சு. இன்றைக்கி அதோட ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம வீட்டு தோட்டத்தில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள்ஸ் ப்ளக் பண்ணும்போது, அதுவும் பசங்க வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க கூட வந்து நின்று இந்த மாதிரி ப்ளக் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த லாங் பீன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு 2 ரெசிபி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்து 2 சைடும் இருக்கிற அந்த காம்பு போர்ஷன்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், அவ்வளோ ஷைனிங்காக ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருக்குது. இதை வந்து 1 இன்ச்சு சைஸுக்கு நல்லா கட் பண்ணி தனியாக செப்பரேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிற எல்லா பீன்ஸையும் வந்து அதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நான் இன்றைக்கி இது பொரியலுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கு கூட கொஞ்சமாக தேங்காய் நமக்கு தேவைப்படும். ஒரு பெரிய ஆனியன் எடுத்து அதையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், உளுந்தம் பருப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா போடுங்க. அப்புறமா கொஞ்சம் கறி லீஃபு, இந்த மாதிரி தாளிக்கிறதுக்குள்ள சீசனிங்ஸ் மட்டும் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனை எடுத்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கடுகு, ஜீரகம், அப்புறமா கொஞ்சம் சில்லி, கறி லீஃப் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த நம்மளோட பீன்ஸ் வந்து போட்டு இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி போட்டு ஒரு 1 minute நல்லா குக் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் நம்ம விட தேவையில்லை. நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸில் இருக்கிற அந்த டேஸ்ட் வந்து அப்படியே மாறிடும். நீங்கள் தண்ணி விடாததுனால ஒரு 2 times வந்து எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து குக்காகி வந்ததும் லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்த தேங்காய் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பராக சிம்பிளாக பண்ணக்கூடிய இந்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸில் பண்ணியிருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ரெசிபிக்கு நான் அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம 1 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருந்த அந்த லாங் பீன்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1 minute வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. இது நல்லா குக் ஆகட்டும். அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பீன்ஸ் வந்து குக் ஆகி இருக்கிறது வந்து உங்களுக்கு பீன்ஸை பார்க்கும்போதே தெரியும். பீன்ஸ் கொஞ்சமாக சுருங்கி இருக்கும். சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் கடைசியாக சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட் போடுறேன். இது ஒன்றும் இல்லை, இட்லி பொடி தான். ஒரு 2 ஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்கும். இட்லி பொடி ரெசிபி ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து சூப்பராக உங்களுக்கு தயிர் சாதம், லெமன் சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.